வணக்கம் மக்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இதுவரை மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் ஒரு சிறிய அபராத தொகையை செலுத்திவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலை பலரிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலம் இனி முற்றுப்பெறப் போகின்றது. காரணம், போக்குவரத்து பிரதி போலீஸ் மா அதிபர் திரு WGJ சேனாதி தீர வெளியிட்ட இறுதி எச்சரிக்கை நாட்டின் அனைத்து சாரதிகளுக்கும் ஒரு தெளிவான செய்தியை சொல்லுகின்றது. இனி உரிமம், அதாவது லைசன்ஸ் பறிபோவதுடன் மட்டும் இந்த விடயம் முடிவடையாது. உங்கள் முழு எதிர்காலத்தையும் பாதிக்கும் குற்றவியல் பதிவு, அதாவது கிரிமினல் ரெக்கார்ட் உருவாகும் அபாயம் இருப்பதாக இன்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மது அருந்திய நிலையில் அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவது இனி ஒரு சாதாரண போக்குவரத்து விதிமீறலாக கருதப்படாது. இனி இது குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக நேரடியாக வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது ஒரு திருட்டு அல்லது வன்முறை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்படுபவர் எவ்வாறு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவாரோ அதே நிலைமைக்கு ஒரு சாரதியும் ஆளாக நேரிடும் அப்படின்ற விஷயத்தை இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கடுமையான முடிவுக்கான முக்கிய காரணம் 2025ஆம் ஆண்டில் இலங்கையில் அதிகரித்துள்ள கோரமான சாலை விபத்துகளே காரணம் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு முறை குற்றவியல் சட்டம் உங்கள் மீது அமல்படுத்தப்பட்டால் உங்கள் போலீஸ் அறிக்கை, அதாவது போலீஸ் ரிப்போர்ட் நிரந்தரமாக கரையடையும். அதாவது இதன் விளைவாக அரசாங்க வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது, அதே நேரம் நற்பெயர் சான்றிதழ், அதாவது குட் கண்டக்ட் சர்டிபிகேட் பெறும் போது மற்றும் வெளிநாடுகளுக்கு விசா விண்ணப்பிக்கும் போது இந்த குடிபோதை வழக்கு ஒரு பெரிய தடையாக மாறலாம். பல நாடுகள் குற்றவியல் பதிவுள்ள நபர்களுக்கு விசா வழங்க மறுப்பது சாதாரண விடயமாகிவிட்டது. ஒரு சில நிமிட போதைக்காகவும் அலட்சியமான ஓட்டத்திற்காகவும் உங்கள் முழு எதிர்காலத்தையும் குடும்பத்தின் கனவுகளையும் ஆபத்தில் தள்ளுவது நியாயமா என்ற கேள்வி இங்கே தற்பொழுது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சாரதிகள் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என போலீஸ் துறை மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது. வீதியில் நீங்கள் ஓட்டுவது ஒரு வாகனம் மட்டுமல்ல, உங்களை நம்பி காத்திருக்கும் ஒரு குடும்பமும் உங்கள் அருகில் பயணிக்கும் இன்னொரு அப்பாவி உயிரும் தான் அப்படின்ற விஷயம் உண்மையான ஒரு விஷயம். சட்டம் கடுமையாக்கப்படுவது மக்களை மிரட்டுவதற்காக அல்ல, இன்னும் ஒரு உயிர் வீதியில் பலியாக கூடாது என்பதே இதன் ஒரே நோக்கம். தற்போதைய சூழலில் எந்த விதமான பரிந்துரைகளும் அல்லது செல்வாக்கும் இனி செல்லுபடியாகாது என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இனி மது அருந்தி ஸ்டியரிங்கை பிடிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த குற்றவியல் சட்டம் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும். இந்த கடுமையான சட்ட நடவடிக்கைகள் சாலை விபத்துகளை குறைக்குமா அல்லது மக்கள் இன்னும் அலட்சியமாக நடந்து கொள்வார்களா? உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உண்மைகளை உறக்கச் செல்வோம், விழிப்புடன் இருப்போம், உரிமையுடன் கேள்வி கேட்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.